வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். பள்ளிக்கூடம் லீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். முன்னெல்லாம் அடிக்கடி எல்லார் வீடுலேயும் வந்து இடியாப்பம் செய்வாங்க. எப்படி இட்லி தோசை இருக்குமோ அதே மாதிரி இடியாப்பம் இருக்கும். ஆனால் இப்போ யாருமே நிறைய பேர் அது மாதிரி செய்கிறதில்ல, ரெடிமேடாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. மாவு வந்து முன்னெல்லாம் வந்து கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க. எப்போ வேணாலும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு இமீடியட்டாக புரிஞ்சிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து எப்படி நம்ம கொழுக்கட்டைக்கு விநாயகர் சதுர்த்தி டைம்லலாம் கொழுக்கட்டைக்கு எப்படி அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை கிண்டி அதையும் வந்து கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி அந்த மாவுலேயும் நம்ம இடியாப்பமும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து அது மாதிரி ஊற வச்சு அரைச்சி தான் பண்ண போகிறேன். இடியாப்பம் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. வீட்டில் இருக்கும் மாவு அரிசி எல்லாம் உடனே நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ வந்து வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷோடய நல்லா போயிடும், நான் வெஜிடேரியனோட நல்லா போயிடும். இடியாப்பம் திருவி தேங்காய் சர்க்கரையும் போட்டுக்கலாம், இல்லை இடியாப்பம் பாழா புளிஞ்சும் சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை நான் வெஜிடேரியனா ஆட்டுக்கால் பாயா சிக்கன் குருமா எல்லாத்தோடையும் சூப்பர். நம்ம இனிமேல் செய்யணும், மறந்துடுறோம். நிறைய நம்மளோட பாரம்பரியமான உணவு பழக்கங்களை நிறைய மறந்துடுறோம். கடாயில் வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். சில அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணியே கரெக்டாக இருக்கும். சில அரிசி வந்து பழைய அரிசி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா 2 டம்ளர் தண்ணி பத்தாது. அந்த டைமில் வந்து நம்ம லேசாக தண்ணி சுட வச்சு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச மாவை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், மாவு மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. அரிசி ஊற வச்ச தண்ணியை போட்டு தான் அரைச்சிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம தண்ணி கணக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துருவோம். மிக்சியில் இருக்கிறத நல்லா ஒட்டை வழிச்சு விட்டாச்சு. இதில் வேணால் லேசாக கொஞ்சம் கையும் கழுவி கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். கையில் கொஞ்சம் ஊட்டியிருந்த மாவு, இந்த மிக்சியில் இருந்த மாவு எல்லாம் கொஞ்சம் லேசாக தண்ணி கலந்தாச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவையான அளவு உப்பு, எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெயோட இந்த அரைச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு கிண்டணும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுப்போம். இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். நல்ல மாவு வந்து இடியாப்ப மாவு பதம் நல்லா வந்துடும். எவ்வளோ நிமிஷத்தில் முடியுதுன்னு நான் சொல்கிறேன். நல்ல ஒரு நிமிஷம் ஆகும்போதே பாருங்கள், நல்லா அப்படி மாவு ஒட்டி வரும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். ஃப்ளேமும் ரொம்ப அதிகமாக வச்சுக்க வேண்டாம், மீடியம் ஓகேவா. அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. நான் ஒரு கையிலேயே ஃபோனை பிடிச்சிட்டு கிளறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கையிலையும் நல்லா பிடிச்சி கிளறிட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறமா திறந்துட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிக்கலாம். 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ திறந்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவு ஆனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிருவோம். கடாயில் பாருங்கள், நல்லா ஒன்றும் ஒட்டலை அவ்வளவா. தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து கொஞ்சம் கை சூடு பொறுக்கும் அளவு வந்துருச்சுன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கையில் மாவு ஒட்டுனா கொஞ்சம் லேசாக தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம இந்த இடியாப்ப அச்சில் போட்டுக்குவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. நம்ம வந்து இப்போ இந்த பிழிஞ்சி வச்சிருக்க இடியாப்பத்தை அதில் வச்சிடலாம். டூ 3 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நம்ம இன்னொரு தட்டில் புழிஞ்சிக்கலாம்.
பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தட்டை எடுத்துட்டு அடுத்த தட்டு புழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதத்துக்குள்ள வச்சிடலாம். நல்லா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக நல்லா இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பாதி வந்து சேவையாக தாளிச்சுக்குவோம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காவும் போட்டாச்சு. இடியாப்பத்தை உதுத்து வச்சிருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை லேசா. கார சேவை ரெடி ஆயிடுச்சு. இடியப்பம், தேங்காய் பால், சேவை. இடியப்பத்தை உதுத்து தேங்காய் திருவி கொட்டி தாளிச்சு சேவை. இதுலேயே வந்து நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டோன்னா எலுமிச்சம்பழம் சேவை. தேங்காய் போடாமல் எலுமிச்சம்பழம் புழிஞ்சா எலுமிச்சம்பழம் சேவை. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.